ஒரு கதை சொல்லிட்டா சார். எனக்கு ஒரு துணிக்கடை இருக்குது. வியாபாரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்குள்ள ஒரு கொள்ள ஆசை, பிஸ்னஸ் ஹோல்ஃபுல்லாக நடக்கணும்னு. நான் இங்கே தான் இருக்கணும், ஆனால் தொழில் நடக்கணும். இந்த ஆசை என்னை நைட்டெல்லாம் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. சரி, யார்கிட்டையாவது ஐடியா கேட்கலாம்னு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டு 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 ரொம்ப டயர்டாயிட்டேன். ஃபைனலாக என் காதுக்கு அஷூர் 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 அஷூர்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அஷூர்னா என்ன? புதுசாக இருக்குது. இது என்னன்னு இன்டர்நெட்டை தேடி பார்த்தேன். நிறைய படிச்சதுக்கு பிறகுதான் என்னோட துணிக்கடைக்கு அஷூர் ஒரு சொல்யூஷன். வெயிட் ஆக்சுவலா அஷூர்னா என்ன? அஷூர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? லோக்கலாக நடக்கிற துணிக்கடையை நான் உலகம் ஃபுல்லா வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு மீடியம் வேணும். இந்த மீடியம்னா என்னன்னா சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், நமக்கு தேவையான டேட்டாபேஸ், இதெல்லாம் சொல்லலாம். ஸோ நமக்கு வியாபாரம் அதிகமா ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகமான சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். வியாபாரம் குறைஞ்சது அப்படின்னா அதை நம்ம தூக்கி தூரம் போட முடியாது இல்லையா? அப்படி நம்ம தூக்கி தூரம் போட்டா நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும். பொருள் இழப்பு, இந்த சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே வேஸ்டா போகும். ஸோ இதை சால்வ் பண்ணதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள வருது. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்தா வீடு கட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா வர மாட்டோம். நமக்கு எங்க தேவையோ எப்ப தேவையோ அப்ப மட்டும் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து நம்ம இருந்துட்டு நமக்கு அங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அங்க இருந்து வெளியே போயிடுவோம். சோ இப்படி வாடகைக்கு எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இருந்துக்கலாம். லொகேஷனே மாத்தணும் அப்படின்னா நம்மளால லொகேஷன் மாறிக்க முடியும். நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா கூடவோ குறையவோ செய்யும். சோ ஆக்சுவலா இதுதான் ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு இருக்கிற ஒரு கான்செப்ட். இப்ப நான் ரெண்டல் ஹவுஸுக்கு என்ன சொன்னனோ அதே தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும். ஆமா, இதுல என்ன இருக்கு? சர்வர் வேணுமா? சர்வர் இருக்கு. டேட்டாபேஸ் வேணுமா? டேட்டாபேஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் வேணுமா? ஸ்டோரேஜ் இருக்கு. ஆப் வேணுமா? ஆப்பும் இருக்கு. இங்க எல்லாமே இருக்கு. நமக்கு தேவையான ரிசோர்சஸை நம்ம இன்டர்நெட் மூலமா நாம எடுத்து யூஸ் பண்றதுக்கு பேர் தான், அதுவும் ரெண்ட்ல யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அப்ப அந்த அஷூர்னா என்னடா? ஊர்ல நான் துணிக்கடை வச்சிருக்கேன்னு முன்னாடியே சொன்னேன். சோ இந்த துணிக்கடையை நான் மட்டும் வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? இல்ல, நிறைய பேர் வச்சிருக்காங்க. சோ அப்படி நிறைய பேர் வச்சிருந்தாலும் அங்க கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா துணி. எந்த கடைக்கு போனாலும் துணி கிடைக்குது. பட் கம்பெனியை பொறுத்து அந்த துணியோட தரமும் அந்த துணியோட விலையும் நிர்ணயிக்கப்படுது. சோ அதே தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை மைக்ரோசாஃப்ட் அஜூர், அமேசானோட AWS, கூகுளோட GCP, அலிபாபா கிளவுட், இந்த மாதிரி நிறைய பேர் கிளவுட் ப்ரொவைடர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற சர்வீசஸ் வந்து கூடவோ குறையவோ செய்யுது. பட் இதுல மைக்ரோசாஃப்ட் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த அஷூர் மூலமா நமக்கு ஒரு டேட்டாபேஸ், விர்ச்சுவல் மிஷின், சர்வர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தின ஒரு ஃபுல் கோர்ஸ் வீடியோ 2.5 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா AZ900 அப்படின்ற சர்டிபிகேஷனுக்காக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க. நம்மளோட தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு கான்செப்டா கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிக்கும், அது ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்புறேன். சோ போய் பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க அதுல கீழே பதிவு பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ அண்ட் இன்னும் இது போற நிறைய கோர்சஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் வேற என்ன டெக்னாலஜிக்கல் டாபிக்கை கிளாஸா எடுக்கணும், இல்ல இந்த மாதிரி வீடியோஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இது வெப்டெக் அகாடமி. சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா படிக்கலாம், ஒன்னா வளரலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.